ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு கலிரி குறிச்சி சினிமா. இந்த வீடியோவில் நம்ம ரஜினிகாந்த் கூட ஸ்ரீதேவி நடித்த படங்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். 1 இல்லைங்க 2 இல்லைங்க 14 படங்கள் நடிச்சிருக்காப்புல. அது என்னென்ன படங்கள் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, நம்ம சேனல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு படம் பார்த்திங்கன்னா 1976ஆம் ஆண்டு நம்ம ரஜினிகாந்தனுடைய 26வது வயசில் 3 முடிச்சு அப்படிங்கிற படத்தில் நம்ம ரஜினிகாந்த் கூட நடிச்சிருக்காப்புல நம்ம ஸ்ரீதேவி. இதில் கமலஹாசனுக்கு தான் ஜோடியாக நடிச்சிருக்காப்புல நம்ம ஸ்ரீதேவி. இந்த படத்தை கே பாலச்சந்தர் வந்து டேரக்ஷன் பண்ணிக்காப்புல. இதில் நம்ம ரஜினிகாந்த் வந்து பிரசாந்த் அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்காப்புலங்க. ரெண்டாவது படம் பார்த்திங்கன்னா 1977ஆம் ஆண்டு நம்ம ரஜினிகாந்தனுடைய 27வது வயசில் கவி கோயில் அப்படிங்கிற படத்தில் நம்ம ஸ்ரீதேவி வந்து சிவகுமாருக்கு ஜோடியாக நடிச்சிருக்காப்புல. ஆனால் ரஜினிகாந்துக்கு சிஸ்டராக தான் நடிச்சிருக்காப்புல நம்ம ஸ்ரீதேவி. இந்த படத்தை வந்து தேவராஜ் மோகன் அப்படிங்கிற டேரக்டர் வந்து டேரக்ஷன் பண்ணிக்காப்புலங்க. மூணாவது படம் 1977ஆம் ஆண்டு நம்ம ரஜினிகாந்தனுடைய 27வது வயசில் 16 வயதிலே படம் தாங்க. இந்த படத்தில் நம்ம ரஜினிகாந்த் கூட நடிச்சிருக்காப்புல ஸ்ரீதேவி. இதில் கமலுக்கு ஜோடியாக தான் நம்ம ஸ்ரீதேவி நடிச்சிருக்காப்புலங்க. இந்த படத்தை டேரக்டர் வந்து பாரதிராஜா வந்து டேரக்ஷன் பண்ணிக்காப்புல. இதில் பரட்டை அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம ரஜினிகாந்த் சூப்பராகவே நடிச்சிருக்காப்புலங்க. நாலாவது படத்தை பற்றி பார்த்தலாம். நாலாவது படம் 1977ஆம் ஆண்டு நம்ம ரஜினிகாந்தனுடைய 24வது வயசில் காயத்ரி அப்படிங்கிற படத்தில் நம்ம ஸ்ரீதேவி வந்து நம்ம ரஜினிக்கு ஜோடியாக ஃபஸ்ட்டு ஜோடியாக இருந்து நடிச்சிருக்காப்புலங்க. இந்த படத்தை டேரக்டர் வந்து பட்டாபிராமன் தான் டேரக்ஷன் பண்ணிக்காப்புல. இந்த படத்தில் நம்ம ரஜினிகாந்த் வந்து ராஜரத்தினம் அப்படிங்கிற கேரக்டரில் சூப்பராகவே நடிச்சிருக்காப்புலங்க. இந்த படத்தை இளையராஜா தான் இசையமைச்சிருக்காப்புல. அஞ்சாவது படத்தை பற்றி பார்த்தலாம். அஞ்சாவது படம் 1978ஆம் ஆண்டு நம்ம ரஜினிகாந்தனுடைய 28வது வயசில் வணக்கத்துக்குரிய காதலி அப்படிங்கிற படத்தில் நம்ம ஸ்ரீதேவி வந்து நம்ம ரஜினிகாந்துக்கு ஜோடியாகவே நடிச்சிருக்காப்புலங்க. இந்த படத்தை வந்து ஏசி திலக் சந்தர் அப்படிங்கிற டேரக்டர் வந்து டேரக்ஷன் பண்ணிக்காப்புல. இதில் ஜோ அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம ரஜினிகாந்த் சூப்பராகவே நடிச்சிருக்காப்புலங்க. ஆறாவது படத்தை பற்றி பார்த்தலாம். ஆறாவது படம் 1978ஆம் ஆண்டு நம்ம ரஜினிகாந்தனுடைய 28வது வயசில் பிரியா படம் தாங்க. பிரியா படத்தில் நம்ம ஸ்ரீதேவி நம்ம ரஜினிகாந்த் கூட நடிச்சிருக்கோம். இதில் அமீரிஸ்க்கு லவ்வராக நடிச்சிருக்காப்புல நம்ம ஸ்ரீதேவி. இதில் சினி ஆக்டராகவே நடிச்சிருக்காப்புல நம்ம ஸ்ரீதேவி. இந்த படத்தை வந்து எஸ்பி முத்துராமன் டைரக்ஷன் பண்ணிக்காப்புல. இதில் கணேஷ் அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம ரஜினிகாந்த் சூப்பராகவே நடிச்சிருக்காப்புலங்க. ஏழாவது படம் 1978ஆம் ஆண்டு நம்ம ரஜினிகாந்தனுடைய 29வது வயசில் தாய் இல்லாமல் நான் இல்லை அப்படிங்கிற படத்தில் ஸ்ரீதேவி கமலுக்கு ஜோடியாக நடிச்சிருக்காப்புல. இதில் நம்ம ரஜினிகாந்த் நடிச்சிருக்காப்புலங்க. இந்த படத்தை வந்து தியாகராஜன் வந்து டைரக்ஷன் பண்ணிக்காப்புல. இதில் நம்ம ரஜினிகாந்த் வந்து பிச்சுவா பக்ரி அப்படிங்கிற கேரக்டரில் சூப்பராகவே நடிச்சிருக்காப்புலங்க. எட்டாவது படம் 1979ஆம் ஆண்டு நம்ம ரஜினிகாந்தனுடைய 29வது வயசில் தர்ம யுத்தம் அப்படிங்கிற படத்தில் நம்ம ஸ்ரீதேவி கதாநாயகியாக நடிச்சிருக்காப்புல நம்ம ரஜினிகாந்த் கூட. இந்த படத்தை வந்து ஆசி சக்தி வந்து டைரக்ஷன் பண்ணிக்காப்புல. இதில் விஜய் அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம ரஜினிகாந்த் சூப்பராகவே நடிச்சிருக்காப்புலங்க. இந்த படத்துக்கு இசை இளையராஜா தான் இசை அமைச்சிருக்காப்புல. 9வது படத்தை பற்றி பார்த்தலாம். 9வது படம் 1980ஆம் ஆண்டு நம்ம ரஜினிகாந்தனுடைய 30வது வயசில் ஜானி படம் தாங்க. ஜானி படத்தில் நம்ம ரஜினிகாந்த் சூப்பராகவே நடிச்சிருக்காப்புலங்க. இதில் ஸ்ரீதேவிக்கு வித்யாசாகர் அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம ரஜினிகாந்த் ஜோடியாக நடிச்சிருக்காப்புல. தீபா அப்படிங்கிற கதாநாயகி ஜானி அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம டபுள் ஆக்டிங் நடிச்சிருக்காப்புல நம்ம ரஜினிகாந்த். இதில் பார்த்தீங்கன்னா ஜானி அப்படிங்கிற கேரக்டரில் தீபா அப்படிங்கிற கதாநாயகி ஜோடியாக நடிச்சிருக்காப்புல நம்ம ரஜினிகாந்த். இந்த படத்தை டேரக்டர் மகேந்திரன் வந்து டைரக்ஷன் பண்ணிக்காப்புல. இதில் நம்ம ரஜினிகாந்த் வந்து டபுள் ஆக்டிங் நடிச்சிருக்காப்புலங்க. இந்த படத்துக்கு இசை இளையராஜா தான் இசை அமைச்சிருக்காப்புல. 10வது படத்தை பற்றி பார்த்தலாம். 10வது படம் 1981ஆம் ஆண்டு நம்ம ரஜினிகாந்தனுடைய 31வது வயசில் ராணுவ வீரன் அப்படிங்கிற படத்தில் ஸ்ரீதேவி நம்ம ரஜினிகாந்துக்கு ஜோடியாகவே நடிச்சிருக்காப்புலங்க. இந்த படத்தை வந்து எஸ்பி முத்துராமன் டைரக்ஷன் பண்ணிக்காப்புல. இல்லை ரகு அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம ரஜினிகாந்த் சூப்பராகவே நடிச்சிருக்காப்புலங்க. இந்த படத்துக்கு இசை எம்எஸ் விஸ்வநாதன் தான் இசை அமைச்சிருக்காப்புல. 11வது படத்தை பற்றி பார்த்தலாம். 11வது படம் 1982ஆம் ஆண்டு நம்ம ரஜினிகாந்தனுடைய 32வது வயசில் போக்கிரி ராஜா படம் தாங்க. போக்கிரி ராஜா படத்தில் நம்ம ரஜினிகாந்த் கூட ஸ்ரீதேவி நடிச்சிருக்காப்புல. இதில் ராதிகாவும் நடிச்சிருக்காப்புலங்க. இதில் நம்ம ரஜினிகாந்த் டபுள் ஆக்டிங் நடிச்சிருக்காப்புல. அதாவது ஸ்ரீதேவிக்கு ரமேஷ் அப்படிங்கிற கேரக்டரையும் ராதிகாவுக்கு ராஜா அப்படிங்கிற கேரக்டரையும் நம்ம ரஜினிகாந்த் டபுள் ஆக்டிங் நடிச்சிருக்காப்புல. இந்த படத்தை வந்து எஸ்பி முத்துராமன் டைரக்ஷன் பண்ணிக்காப்புல. இந்த படத்துக்கு இசை எம்எஸ் விஸ்வநாதன் தான் இசையமைச்சிருக்காப்புலங்க. 12வது படம் 1982ஆம் ஆண்டு நம்ம ரஜினிகாந்தனுடைய 32வது வயசில் தனிக்காட்டு ராஜா அப்படிங்கிற படத்தில் ஸ்ரீதேவி நம்ம ஜெயசங்கருக்கு ஒய்ஃபாக நடிச்சிருக்காப்புல. ஆனால் நம்ம ரஜினிகாந்தோட லவ்வராகவும் நடிச்சிருக்காப்புலங்க. இந்த படத்தை வந்து டேரக்டர் விசி குகேந்திரன் வந்து டைரக்ஷன் பண்ணிக்காப்புலங்க. இதில் நம்ம ரஜினிகாந்த் வந்து சூரிய பிரசாத் அப்படிங்கிற கேரக்டரில் சூப்பராகவே நடிச்சிருக்காப்புலங்க. 13வது படத்தை பற்றி பார்த்தலாம். 13வது படம் 1983ஆம் ஆண்டு நம்ம ரஜினிகாந்தனுடைய 33வது வயசில் அடுத்த வாரிசு அப்படிங்கிற படம் தாங்க. இதில் நம்ம ரஜினிகாந்துக்கு ஜோடியாகவே நடிச்சிருக்காப்புல நம்ம ஸ்ரீதேவி. இந்த படத்தை வந்து எஸ்பி முத்துராமன் டைரக்ஷன் பண்ணிக்காப்புல. இல்லை கண்ணன் அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம ரஜினிகாந்த் சூப்பராகவே நடிச்சிருக்காப்புலங்க. இந்த படத்துக்கு இசை இளையராஜா தான் இசை அமைச்சிருக்காப்புல. 14வது படத்தை பற்றி பார்த்துக்கலாம். 14வது படம் 1986ஆம் ஆண்டு நம்ம ரஜினிகாந்தனுடைய 36வது வயசில் நான் அடிமையில்லை அப்படிங்கிற படம் தாங்க. இந்த படத்தில் நம்ம ரஜினிகாந்துக்கு ஜோடியாக நடிச்சிருக்காப்புல நம்ம ஸ்ரீதேவி. இந்த படத்தை வந்து டைரக்டர்
துவாரகிஷ் அப்படிங்கிற டேரக்டர் தாங்க டேரக்ஷன் பண்ணிக்காப்புல. இதில் விஜய் அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம ரஜினிகாந்த் சூப்பராகவே நடிச்சுக்காப்புலங்க. மொத்தம் பார்த்திங்கன்னா நம்ம ரஜினிகாந்த் கூட ஸ்ரீதேவி 14 படங்கள் நடித்தாலும் 8 படங்களில் ஜோடியாக நடிச்சுக்காப்புல. ஒரே ஒரு படத்தில் நம்ம ரஜினிகாந்துக்கு லவ்வராக நடிச்சுக்காப்புலங்க. இந்த படங்களில் உங்களுக்கு எந்த படம் பிடிச்சிருக்கு, எந்த படத்தில் உள்ள கதை பாட்டு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் சினிமா தகவலை தெரிஞ்சுக்கிட்ட கலிரிக்குறிச்சி சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.